வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ தன்னுடைய நூலில் மிக உயர்ந்த ஒரு விஷயத்தை சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வாதிகாரிகள் இருக்காங்கள, அவங்க எப்போவுமே சுதந்திரம், உலக அமைதி அப்படின்றத பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் மெதுவான குரலில் அல்ல, உரத்த குரலில், ஷவுட்டிங் அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்கிறார். அதாவது அமைதியை பற்றி, இந்த உலகம் அமைதியாக இருக்கணும், இந்த நாடு அமைதியாக இருக்கணும், நீங்கள் அமைதியாக இருக்கணும், மக்கள் ஒவ்வொருவரும் அமைதியான வாழ்க்கையை வாழ வேண்டும், எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் பீஸ்ஃபுல் லைஃப் அப்படின்றது இல்லையா, அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுப்பது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வாதிகார பாணியில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் உங்களிடம் எப்போதும் சொற்பொழிவு ஆற்றிக்கொண்டே இருப்பார்கள். மனிதர்கள் ஒவ்வொருவரும் எந்த விதமான கவலைகளும் இல்லாமல், எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் அமைதியான முறையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம். அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த உயர்ந்த பதவிகளில் அமர்ந்து கொண்டு உங்களுக்காக இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த அரசியல்வாதிகள் உங்களிடம் எப்போதும் கூறிக்கொண்டே இருப்பார்கள். அதே போல அவர்கள் கூறக்கூடிய இன்னொரு விஷயம் ஃப்ரீடம், சுதந்திரம். அவங்க எப்போ என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சுதந்திர பறவைகளாக பறந்து கொண்டே இருக்க வேண்டும், யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது, யாராலும் சங்கிலிகளால் கட்டப்பட்ட மனிதர்களாக இருக்கக்கூடாது, நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியங்களை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் அனைவரும் அமைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சந்தோஷமான தருணங்கள் உண்டாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த நிமிடங்களை உங்களுடைய வாழ்க்கையில் படைத்து கொள்வதற்கான 100% சுதந்திர எண்ணத்துடன், சூழலுடன் நீங்கள் அனைவரும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சுதந்திர காற்றை உங்கள் அனைவரையும் சுவாசிக்க செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த நாற்காலிகளில் அமர்ந்து உங்களுக்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அரசியல்வாதிகள் பேசுவாங்க. அதுலேயும் பர்டிகுலர்லி சர்வாதிகார எண்ணங்களுடன் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவர்கள் பேசக்கூடிய இந்த விஷயங்கள் எதுவுமே உண்மையே அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் சிறிது கூட சந்தோஷமே இல்லாமல் இப்போது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அப்படிப்பட்ட நிலையை உண்டாக்கியது யார்? இந்த அரசியல்வாதிகள் தானே. சர்வாதிகார எண்ணத்துடன் செயல்படக்கூடிய இந்த தலைவர்கள் தானே. அவர்கள் இப்படி செயல்பட்டதால் தானே உங்களுடைய வாழ்க்கை நரக வாழ்க்கையாக இருக்கிறது. ஏன் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை? ஏன் நீங்கள் உற்சாகத்தில் திளைக்கவில்லை? ஏன் நீங்கள் ஆனந்த கடலில் மிதக்கவில்லை? இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் நீங்கள் வறுமையில் சிக்கி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அப்படிப்பட்ட நிலையை உங்களுக்கு உண்டாக்கி வைத்திருப்பவர்கள் யார்? நம்முடைய அரசியல்வாதிகள் தானே, நம்முடைய தலைவர்கள் தானே. இதை பற்றி எப்போதாவது நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? ஆனால் அவர்கள் நாடு எப்படி அமைதியான பாதையில் எப்போதும் செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்பதை பற்றியும், நாட்டில் எப்போதும் சுதந்திர காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது, வீசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை பற்றியும், நீங்கள் எப்படி சுதந்திர பறவைகளாக சிறகடித்து வானத்தில் பறந்து கொண்டே திரிவது என்பதை பற்றியும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சுதந்திர வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் நினைத்த காரியங்களை எல்லாம் செய்ய முடிகின்றதா? நீங்கள் விருப்பப்படக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா? நீங்கள் யாராலும் கட்டப்படாத மனிதர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் சங்கிலிகளால் பிணைக்கப்படாத மனிதர்களாக இருக்கிறீர்களா என்பதையெல்லாம் நீங்களே யோசித்து பாருங்கள். அமைதியான நிலை உண்மையிலேயே இங்கு இருக்கின்றதா? இந்த நாட்டில் இருக்கின்றதா? அமைதியான நிலை இல்லாமல்
பதட்ட நிலை பல இடங்களிலும் எப்போதும் நிலவிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னா, அப்படிப்பட்ட நிலை நிலவிக் கொண்டிருப்பதற்கு மூல காரணம் யார்? ஏன் அமைதியற்ற நிலையை இந்த நாட்டில் உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள்? அப்படி உண்டாக்கி வைத்திருக்கக்கூடிய மனிதர்கள் எதற்காக அமைதியை பற்றியும் சுதந்திரத்தை பற்றியும் எப்போதும் உரத்த குரலில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள்? உரத்த குரலில் அவர்கள் பேசிக்கொண்டிருப்பதற்கு காரணம், தங்களுடைய செயல்களை மறைப்பதற்காக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கவர், போர்வை, அதுதான் அந்த பேச்சு, அந்த சொற்பொழிவு, அந்த உரை அப்படின்னு ஓஷோ தான் சொல்கிறாரு. அதாவது இந்த அரசியல்வாதிகள் ஆக்சுவலாக உங்களை அமைதியான நிலையில் வைத்திருக்கவில்லை, உங்களை சுதந்திர பறவைகளாக வைத்திருக்கவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் உங்களை வைத்திருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. தங்களுடைய விரும்பத்தகாத செயல்களை, தங்களுடைய தவறுகளை, தங்களுடைய தவறான நடவடிக்கைகளை, தங்களுடைய முரண்பாடான செயல்களை மறைப்பதற்காக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய போர்வைகள்தான் சுதந்திரம் என்ற பேச்சும் அமைதி என்ற பேச்சும். அதாவது பீஸ் அப்படின்றதையும் ஃப்ரீடம் அப்படின்றதும். அதனால் அவங்களுடைய அந்த உரத்த குரலில் முழங்கக்கூடிய அந்த பேச்சை உண்மை என்று நீங்கள் நம்பாதீர்கள் அப்படின்னு ஓஷோ சொல்கிறார். அதனால் அவங்க தங்களுடைய விரும்பத்தகாத போக்குகள் எங்கே மக்களுக்கு தெரிந்து விடுமோ என்பதை மறைப்பதற்காக அவர்கள் அலங்கார சொற்பொழிவுகளை பீஸ் என்றும் ஃப்ரீடம் என்றும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் வாழவில்லை, அப்படிப்பட்ட நிலையை அவர்கள் உங்களுக்கு உண்டாக்கி வைத்திருக்கவில்லை என்பதை நீங்கள் தனியே அமர்ந்து சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களால் உணர முடியும். நீங்கள் அந்த சர்வாதிகார மனம் படைத்த அரசியல்வாதிகளுடைய போக்கு எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய நூலில் நான் இதை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்கிறாரு. ஓஷோ கூறிய இந்த விஷயம் எந்த அளவிற்கு உண்மையானது என்பதை உங்களால் நிச்சயமாக உணர முடியும்.